உலக தமிழ் எழுத்தாளர்களுக்கும் உலக தமிழ் வாசகர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முனைவர் முகமது மொய்தீன், திருநெல்வேலி மாவட்டம் கல்டைக்குறிச்சியைச் சேர்ந்தவன். கடந்த 32 வருடங்களாக வளைகுடா நாட்டிலும் 22 வருடங்களாக தொடர்ந்து அமீரகத்தில் உள்ள துபாய் நகரிலும் வசித்து வருகின்றேன். நான் இங்குள்ள ஒரு நிறுவனத்திலே நிதி இயக்குநராக 20 வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் நான் உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு தொடர்ந்து 6 வருடங்கள் தாய்மொழியினுடைய சிறப்பை உலக அளவில் எடுத்து செல்வதற்காக தேசிய கல்வி அறக்கட்டளை என்ற அமைப்பின் மூலமாகவும் உலக தமிழர்கள் இணையவழி பேரவை என்ற அமைப்பின் மூலமாகவும் அதன் நிறுவனராக இருந்து கொண்டு தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் உலக அளவிலே எடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன். அமீரகத்தில் உள்ள பல அமைப்புகளுடன் இணைந்து தமிழ் மொழிக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு நிகழ்வுகளை நான் நடத்தி வருகின்றேன். இப்பொழுது நார்த் அமெரிக்கா தமிழ் ரைட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் நடவு என்ற அமைப்பின் மூலமாக ஜனவரி 2025 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு எழுத்தாளர்களுக்காக எழுத்தாளர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் உலக அளவிலே எடுத்துச் சொல்வதற்காகவும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த நடவு என்ற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய குளோபல் அம்பாசிடராக என்னை அவர்கள் அமெரிக்கத்திற்கு நியமனம் செய்திருக்கின்றார்கள். அதற்காக மதிப்புக்குரிய இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் முருகவேலு வைத்தியநாயன் அவர்களுக்கும் துணை நிறுவனர் மதிப்புக்குரிய பாலமுருகன் குப்புசாமி ஐயா அவர்களுக்கும் எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொறுப்பை, அதாவது உலக தூதுவர் என்ற இந்த பொறுப்பை நான் தமிழ் எழுத்தாளர்களை இளம் தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இலக்கியங்களின் மூலமாக உலக தமிழை இணைக்கவும் என்னால் முயன்ற முயற்சியை நான் எடுப்பேன் என்ற நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். இந்த பொறுப்பை வழங்கியதற்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் அமீரகத்தில் அமீரக எழுத்தாளர்கள் மற்றும் வாசகர் என்ற குழுமம் இருக்கின்றது. அதனுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ஆசிம் மீரான் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக கிட்டத்தட்ட 30 எழுத்தாளர்களே அந்த அமைப்பில் இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் எனது நண்பர் மதிப்புக்குரிய சசிகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், குறுநாடக இயக்குனர். இவருடைய ஒத்துழைப்புடன் அமெரிக்கத்திலே இந்த தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காகவும் பல இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காகவும் நான் என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நடவு அமைப்பு உலக அளவிலே தமிழர்களை இணைக்கவும் அதனுடைய செயல்கள் வெற்றிகரமாக இருக்கவும் வல்ல இறைவனிடத்திலே நான் பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.